அன்னதானம் நடக்குதோ? போடு போடு, சாப்பிடட்டும். நீங்க செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தகப்பன் செஞ்ச பாவத்துக்கு ஒரு சின்ன குழந்தையை இப்படி சித்திரவதை பண்றீங்களே, இது மகா பாவம். கூட பிறந்த ரத்தத்தோட குமுறல் உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு ஒரு மாங்கல்யம் கிடைச்சு மக்கள் மத்தியில கௌரவமா வாழற அந்த வாழ்க்கை என் தங்கச்சிக்கு கிடைக்கலையே. அது கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த பயல கடத்திட்டு வந்திருக்கேன். ஆமா, நான் பெரிய பாவத்தை செஞ்சுதா சொல்றியே, அப்படி என்னடி பாவத்தை பண்ணிட்டேன்? இந்த பயல அடிச்சனா இல்ல பட்டி போட்டு சாகடிக்கிறடா? தாயையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கீங்களே, அது சாதாரண பாவம் இல்லைங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. நீ உன்னை கைத்தார் கட்டி போட்டு வச்சிருக்க. என்ன கட்டி போட பயம் தேவையில்லை. கழுத்துல கிடக்கிற துளசி மாலையே போதும். உரல்ல கட்டினவனுக்கு உலகத்தையே காட்டினானே, அவனுடைய மகன் தான். என்னடா பெணாத்துற? பெணாத்துறனா இருக்கட்டும். ஆமா, நீ ஐயப்பனை வெறுக்கிற? ஐயப்பன் அவனை கும்பிடதானா என் குடும்பத்துக்கு சோதனையே வருது. என் தங்கச்சியோட கண்ணை பறிச்சுட்டான். அவ கற்பு பறிபோன போது அந்த ஐயப்ப வந்து காப்பாத்தலையே. அவனை கும்பிடுறதுனால என்ன பலன்? அது இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு எப்படி தெரியும்? இந்தா இத போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போயிருக்கிற உன் தங்கச்சியை போய் பாரு, உனக்கே புரியும். உன் வெறுப்பெல்லாம் மறையும். என் கனவுல வந்தது நீயா? என் தங்கச்சிய வாழ வைக்கிறேனா சொல்றேன். அவ செஞ்ச சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேனா சொல்றேன். சாமியே சரணம். நாளைக்கே உன்னுடைய சன்னிதானத்துக்கு பரப்பரப்பா. நம்பாதவனை நம்ப வைக்கிற தர்ம சாஸ்தாவே, நான் செஞ்ச தவறுகள் எல்லாம் மன்னிச்சிருப்பா. சாமியே சரணம். குளத்துப்புழையில் அருள்வார், குழந்தை வடிவில் சிரிப்பான், சினத்தை அகற்றி மகிழ்வான், சிந்தை உள்ளே அமர்வான், மீனாக வந்திடுவான், மேன்மைகளை தந்திடுவான். குளத்துப்புழை பாலனவன், குலம் காக்கும் சீலனவன். குளத்துப்புழை பாலனவன், குலம் காக்கும் சீலனவன். சாமியே ஐயப்போ ஐயப்போ, சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம் சாமி சரணம். சாமியே ஐயப்போ ஐயப்போ, சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம் சாமி சரணம். சாமியே ஐயப்போ ஐயப்போ, சாமியே. கௌரி, இந்த குளத்துப்புழ ஆத்துல இருக்கிற மீன்களுக்கு ஆகாரம் போட்டா நம்ம உடம்புல இருக்கிற புண்ணு பொடுகு எல்லாம் மறைஞ்சு போயிடும் ஐதீகம்மா. ஆஹா, அந்த பெரியவர் அப்ப சிலை கணேஷ் மாமா வீட்டு மாமி என்ன தப்பிக்க வச்சுட்டாங்க. பெத்த மகன் செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிற பாவினி இப்ப அம்மாவையும் கொலை பண்ணத்துக்கு வந்திருக்க.
அது நடக்காது. இப்பவே மலைக்கு போய் அம்மாவை பார்த்து உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல. என் பேர் மணிகண்டன் இல்ல. அவனை கவனிச்சுக்கிறேன், நீ கீதாவை. கவலைப்படாதீங்க முதலாளி, நான் இருக்கேன். நம்ம குண்டுமணியே போதும். டேய் மணி. ஐயப்போ சாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு பள்ளிக்கட்டு சாமியே ஐயப்போ. சபரிமலை யாத்திரையை தொடங்கி வைக்கும் வாசல் என்று சாற்றுகின்ற எரிமேலியாம் சாஸ்தாவின் தோழனான பாபர் சுவாமி வந்து இங்கு காவல் காக்கும் எரிமேலியாம் புலிப்பாலை கொணர்ந்திடவே புறப்பட்ட மணிகண்டன் வணங்கி நின்ற எரிமேலியாம். சுவாமி அவரை தண்டிச்சிட்டாருமா. சாமியே சாமியே சரணமையப்பா சாமியே. எழுந்துருங்க ஐயா, எழுந்துருங்க. சாமி, நான் மகாபாவி சாமி. பணத்துக்காக ஆசைப்பட்டு மகாபக்தரான உங்க மேலே நான் பழி சுமத்திட்டேன். அதனால அந்த தர்ம சாஸ்தாவே எனக்கு நியாயமான தண்டனை கொடுத்துட்டாரு. சாமி சாமி, உங்க வாயால என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சாமி, ஒரு வார்த்தை சொல்லுங்க சாமி. சுவாமியே சரணம். சுவாமி, இனிமேலாவது அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம தர்ம சிந்தனையோடு வாழ முயற்சி பண்ணுங்க. அந்த ஐயப்ப மேல ஆன சத்தியமா நான் நல்லவனா வாழறேன். சாமி சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா. அம்மா, நீ தெய்வத்தோட அவதாரம், எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணு தாயே. அம்மா, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லை. எங்க அப்பா தன் வாழ்க்கையே ஐயப்பனுக்கு அர்ப்பணிச்சவரு. அவர்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். சரணம் ஐயப்பா. அப்பா, அம்மா, வாங்கப்பா போகலாம். கௌரி, நீ இங்க இருமா. நான் இருபடி கட்டிட்டு போகும்போது உன்னை அழைச்சிட்டு போறேன்.